ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்கள் கத்தார் தமிழ் மீனவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மகிட்ட வந்து நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சை வச்சு நீங்கள் வஞ்சர மீன் பிடிக்கிறீங்களே, அது எப்படி, இது வந்து எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இப்போ இந்த பஞ்சை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்களா, இது வந்து கொசு வலை. இந்த கொசு வலை இருந்தால் நாங்கள் பஞ்சு எடுக்கிறோம். அதாவது இந்த கொசு வலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சதுரத்தில் ஒரு அளவாக வெட்டிக்கிப்போம். இதை வெட்டினதை என்ன பண்ணுவோம்னாக்கா, நாங்கள் இதில் இருந்து இப்படி ஒரு நூலாக அப்படியே உருவி எடுத்தால் வரும். இப்படி உருவி எடுப்போம். இந்த மாதிரி வந்துடும். இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிப்போம். இதை வச்சு தான் நாங்கள் தூண்டில் கட்டி வஞ்சர மீன் பிடிப்போம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சு மட்டும் இல்லைங்க, அது கூட நாங்கள் இந்த ஜரிகையும் சேர்த்து கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இதுக்கு வந்து தூண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் நம்பர் தூண்டில் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கங்க. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரோல் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 80 ரோல் வந்து 80 mm ரோல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் நான் இப்போ எப்படி இந்த தூண்டி அணைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். ஒரு சுற்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சு வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும். நம்ம வேணும்னா 2 கலர் கூட வச்சு அனுப்பிச்சிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து பிரித்து எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துருனா இது கூட போதும். இதை இப்படி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளை சரிகை, இந்த வெள்ளை சரிகையை இந்த சைடில் இருக்கிற நூலை எடுத்துகிட்டு அதை இப்படி மடக்கி அதையும் உள்ளே விட்டுக்கிட்டு நல்லா பார்த்துக்கங்க. இப்படி தான் அணைக்கணும். பார்த்தீங்களா, இப்படி தான் அணைச்சிப்போம். அணைச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த பாருங்க, தூண்டிலேருந்து இவ்வளோ தூரம் கணக்காக இருக்கலாம். இந்த பிசர்லாம் வெட்டி எடுத்துடணும் கடைசியாக. நான் சொன்ன மாரி இதில் வந்து 2 கலரும் வச்சுக்கலாம். அந்த இதில் 2 கலர் இருக்கா, அதேமாரி நாங்கள் நிறைய 2 கலர் வச்சு அணைச்சிருக்கோம். இந்த வெள்ளையும் சிவப்பும் சேர்ந்து, இதில் வெள்ளையும் சிவப்பும் சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி 2 கலரை கூட வச்சு அணைச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை அப்படியே வச்சு அணைச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம். சரி மக்களே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள்.